Hello future doctors. And hello my dear IITians. பசங்களா உங்களுடைய ஜேஇ அண்ட் நீட் கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டெய்லி 10 கொஸ்டின்ஸ், நான் ஒரு 5 கொஸ்டின், ஷாவணி மேம் ஒரு 5 கொஸ்டின், எவ்ரிடே கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின்ஸை டே 1ல இருந்து டே 300 வரைக்கும் யார் யாரெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்களோ சூப்பரா நீட் ஜேஇ மாதிரி ஏன் விட்டி ஏட்ரிபிள் எஸ்ஆர்எம் ஜேஇ என்டிஏ என்ன எக்ஸாமா இருந்தாலும் சூப்பரா போய் எழுதிட்டு வரலாம். ஆரம்பிக்கலாமா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பிடிஎஃப் வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. சோ ஹோல் வீடியோ பார்த்துட்டு பிடிஎஃப்-ஐயும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆமா, நாங்க சால்வ் பண்ண சம்ஸே உங்களுக்கு பிடிஎஃப்-ஆ இருக்கும். செம பெனிஃபிஷியலா இருக்கும் பசங்களா. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். அண்ட் பிரசன்ட் அப்படினு போட்டு உங்க நேமை போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுதான் அட்டெண்டன்ஸே. ஆமா, எவ்ரிடே இந்த அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கடா. நீ எனக்காவது ஒரு நாள் இல்லைன்னா கூட அப்புறம் சரி வராது. சரியா? ஹலோ எவ்ரிபடி. சோ இன்னைக்கு வந்து ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர்லேருந்து நம்ம வந்து நீட் அண்ட் ஜேஇ கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். மீண்டும் ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சரா அப்படின்னா எஸ். ஸோ இன்னைக்கு ப்ரியாரிட்டி ஆர்டர் பேஸ் பண்ண ஒரு எம்சிக்யூஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். பிஃபோர் தேட் நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரியாரிட்டி ஆர்டரை வந்து சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்ரிக்கும் வந்து நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன். ஓகே, கார்பன் ஸ்டாப் ஆஸ்கிங். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு அகாடமியில் வந்து சூப்பராக இந்த ட்ரிக் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் தேட் வித் யூ. ஸோ கார்பன் ஸ்டாப் ஆஸ்கிங் எஸ்டர். கார்பன் ஸ்டாப் ஆஸ்கிங் எஸ்டர் anything about cyanide. Okay, anything about cyanide. Okay, so inge next I already knew all things about ether. Okay, I already knew all things about ether. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரியாரிட்டி ஆர்டரில் நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கார்பன் தான் யார் அப்படின்னா சிக்கு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். இதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக். சரியா? அண்ட் ஸ்டாப்ல இருக்கிற எஸ் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் சல்ஃபோனிக் ஆசிட். ஓகே, இட் இஸ் சல்ஃபோனிக் ஆசிட். அண்ட் தென் ஆஸ்கிங்ல இருக்கிற ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ஹைட்ரைடு. ஆன்ஹைட்ரைடு. மேம் எனக்கு இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப் அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா, ப்ரெஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகே, எஸ்டர் ஃபார் அதே தான், எஸ்டருக்கு எஸ்டர் தான். ஓகே, எனிதிங். ஓகே, இங்கே ஆஸ்கிங்ல வந்து நமக்கு என்ன வருது? ஆன்ஹைட்ரேட் வருது இல்லையா? எனிதிங்ல இருக்கிற ஏ வந்து என்னதுன்னா ஆசிட் ஹாலைட் அண்ட் தென் ஆசிட் அமைடு. அபவுட்ல வர ஏ வந்து ஆசிட் அமைடு. ஸோ இது வந்து ஆசிட் ஹாலைடு குரூப், இது ஆசிட் அமைடு குரூப். அண்ட் திஸ் இஸ் சயனைடு CN. அண்ட் ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஐசோசயனைடு. ஓகே, NC, it is isocyanide. ஓகே, அண்ட் ஆல்ரெடியில் வர இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டு இருக்கு இல்லையா? ஆல்ரெடி. ஸோ இது வந்து என்னது? ஆல்டிஹைட். நம்ம ஆல்டிஹைடு. தென் நெக்ஸ்ட் கம்ஸ் த நியூல வர கே வந்து இட் இஸ் ஃபார் கீட்டோன். அண்ட் இங்க இருக்கிற ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்கஹால். இது வந்து என்னது? ஆல்கஹால். தென் டி வந்து தயோ ஆல்கஹால். அண்ட் இங்க இருக்கிற அபவுட்ல வரக்கூடிய ஏ வந்து அமின். அண்ட் தென் ஃபைனலி ஈத்தர். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் உடைய ப்ரியாரிட்டி ஆர்டர் இதுதான். எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் உடைய ப்ரெஃபிக்ஸில் யூஸ் பண்ணால் என்ன எழுதுவோம், செஃபிக்ஸில் யூஸ் பண்ணால் என்ன எழுதுவோம் அப்படிங்கிறதுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி கூட இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ அடுத்த கொஷின் வந்து பாருங்களேன். ஃபைண்ட் த ஐயூபேக் நாமென்க்ளேச்சர். ஸோ இங்கே வந்து நமக்கு ரெண்டு கன்ஃபியூஷன் வந்து வரப்போகுது. ஒன்று வந்து என்னது அப்படின்னா மேம்
இங்க வந்து I have OH functional group, also I have ammonia functional group, NH2 இருக்கு, amines இருக்கு. இது ரெண்டுத்துல யாருக்கு வந்து எனக்கு priority அதிகம் அப்படின்னா இங்க வாங்க, அமின்கா இல்லைன்னா ஆல்கஹால்கா, ஆல்கஹாலுக்கு தான் priority அதிகம். அப்போ ஆல்கஹால் தான் இங்க வந்து மெயின் மெம்பரே, சஃபிக்ஸ்ல ஆல்கஹால் தான் நமக்கு இங்க வரப்போறாரு. அப்போ ஆல்கஹாலுக்கு தான் நான் நம்பர் 1 போடுவேன். 1 2 3 4 5 6. ஓகே, அப்ப தேர்ட் பொசிஷன்ல அமின், ஃபிஃப்த் பொசிஷன்ல மித்தைல். ஸோ என்னப்பா எப்படிப்பா எழுதுவோம், 3 அமினோ and then 5 methyl. What is this? பென்சீன் ரிங்ல OH குரூப் இருந்தா அது பேரு phenol. Very good. So இது எந்த ஆப்ஷன், 3 அமினோ 5 methyl phenol. ஆப்ஷன் B is the right answer. Very good ரா. அடுத்து பாருங்க, IUPAC name of the following. இங்கே நமக்கு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா Cl குளோரின் இருக்கு, CH3 ஓகே மித்தைல் இருக்கு, and then Br புரோமோ குரூப் இருக்கு. புரோமோ குளோரோ அதெல்லாம் விட்டுரு, இங்க பாரு டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்டுக்கு எனக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். the double bond should get the preference, right? டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இல்ல ஃபங்க்ஷனல் குரூப்போ இருக்கு அப்படின்னா அப்போ நான் நம்பர் பண்றேன் பாருங்க, 1 2 3 4 5 6. இப்போ புரோமோ மித்தைல் குளோரோ இருக்கு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல யாரு ஃபர்ஸ்ட் வரணும், புரோமோ. எந்த பொசிஷனுக்கு, 3 புரோமோ, அப்புறமா குளோரோ. கரெக்டா, 1 குளோரோ, 3 புரோமோ 1 குளோரோ, 2 மித்தைல். இது என்னது, சைக்ளோஹெக்ஸ். கரெக்டா, 6 கார்பன் இருக்கு. சைக்ளோஹெக்ஸ் 1 ஈன், ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல இந்த டபுள் பாண்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்டுக்கு நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் தரோம். அதனால தான் அதுலேருந்து நான் நம்பரிங் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 3ல புரோமோ, 3 புரோமோ and 1 குளோரோ, 2 மித்தைல், சைக்ளோஹெக்ஸ் 1 ஈன். ஈஸி. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, find the IUPAC nomenclature of the following. இப்போ முதல்ல இதுல என்னெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா C double bond O, I have ketone here, I have double bond here, I have bromo here. ஸோ கீட்டோனுக்கு தான் இங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். கரெக்டா, அப்ப இந்த கீட்டோன்ல இருந்து தான் நான் நம்பர் பண்ண போறேன். 1 2 3 4 5 6. கரெக்டா, ஓகே. இப்போ புரோமோ இருக்கு, அப்புறமா வந்து இத்தைல் குரூப் இருக்கு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல புரோமோ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ 2 புரோமோ, 2 புரோமோ. தேர்ட்ல இத்தைல் குரூப் இருக்கு, 3 இத்தைல். அப்ப இதான் ஆன்சர், 2 புரோமோ 3 இத்தைல். சைக்ளோஹெக்ஸ் 2 ஈன், ரெண்டாவதுல டபுள் பாண்ட் இருக்கு, 2 ஈன். 1 ஓன், 1ல கீட்டோன் இருக்கு, ஸோ 1 ஓன். ஓகே, 2 புரோமோ, 2ல புரோமோ இருக்கு, 3ல இத்தைல் குரூப் இருக்கு. இது வந்து சைக்ளோஹெக்ஸ், அதுல 2ல ஈன் டபுள் பாண்ட் இருக்கு and 1 ஓன். இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ப்ராப்பரா நம்பர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஃபைண்ட் பண்றது ரொம்ப 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 ஈஸி அப்படிங்கிறது நமக்கு புரியுது. கரெக்டா, ஓகே. அடுத்து பாருங்க, இது நீட் 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन. find the IUPAC name of the following compound. so இந்த क्वेश्चन வந்து நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சி you are going to let me know in the comment section. okay, so let me pause. அப்படியே வீடியோ பாஸ் பண்ணுங்க. 1 மினிட்ல டக்குன்னு இதுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பார்க்கலாம். போட்டாச்சா, சூப்பர். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லி தர போறேன். இங்க பாருங்க, புரோமோ இருக்கு, ஆல்கஹால் இருக்கு, குளோரோ இருக்கு. ஆல்கஹாலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ 1 2 3 4 வருது. இப்படி போனா 1 2 3 தான் வருது. அப்போ நான் இப்படி தான் போக போறேன், ஏன்னா இதுதான் எனக்கு லோவஸ்ட் நம்பர் கிடைக்குது. ஸோ 1 2 3 4 5 6. கரெக்டா, ஓகே. 3ல ஆல்கஹால் இருக்கு, அப்ப 3 ஆல் அப்படின்னு முடியணும். 3 ஆல் 3 ஆல். ஓகே, விட்டுரு. 1ல புரோமோ இருக்கு, 1 புரோமோ 1 புரோமோ. ஓகே. 5ல குளோரோ இருக்கு, 5 குளோரோ. அப்புறமா 4ல மித்தைல் குரூப் இருக்கு, 4 மித்தைல். 6 கார்பன் இருக்கு, ஹெக்சான். சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 1ல புரோமோ 1 புரோமோ, 5ல குளோரோ 5 குளோரோ, 4ல மித்தைல் 4 மித்தைல், ஹெக்சான். 3ல ஆல் OL. that is the right answer. புரிஞ்சுதா? ரொம்ப 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 ஈஸி இது. ஓகே, அடுத்த ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் பாருங்க. இப்போ
இதுல எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. வீடியோவை இப்போ பாஸ் பண்ணுங்க. இதுல என்னெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? இதுலயே நிறைய பேர் தப்பு பண்ணுவோம். C டபுள் பாண்ட் O மேம், C டபுள் பாண்ட் O மேம், 2 கீட்டோன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இல்லனா என்னது? அப்படியே பாஸ் பண்ணிட்டு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கரெக்டா சொல்றீங்களா எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஓகே, இங்க நல்லா கவனிங்க. இது வந்து CHO. இது வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்டிஹைடு. இது வந்து என்னது? ஆல்டிஹைடு. அதுக்கப்புறமா இங்க பாருங்க C டபுள் பாண்ட் O. இவர் வந்து யாரு? இவர் வந்து கீட்டோன். சரியா? ஆல்டிஹைடு கீட்டோன். ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ல யாருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகம்? ஆல்டிஹைடுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம். அப்போ நான் அந்த ஆல்டிஹைட்ல இருந்தா நான் நம்பர் பண்ண போறேன். சோ நம்பர் பண்ணலாமா? வாங்கடா. 1 2 3 4 5 5 6 7 7 கார்பன் நமக்கு இருக்கு. ஸோ 7 கார்பன்னா ஹெப்ட் 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 ஹெப்ட், 4 ஹெப்ட் தான். ஓகே, ஸோ நல்லா பாருங்க. 4th கார்பன்ல எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு. 4th கார்பன்ல டபுள் பாண்ட் வந்து நமக்கு இருக்கு. அப்போ 4 அப்படின்னு வரணும். கரெக்டா 4 எதுல இருக்கு? இந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு, ஆப்ஷன் C ல. கரெக்டான்னு பாப்போமா? 4ல மித்தைல் குரூப் இருக்கு. ஸோ 4 மித்தைல். 6ல நைட்ரோ குரூப் இருக்கு. ஸோ 6 நைட்ரோ. 3ல ஒரு கீட்டோன் இருக்கு. ஸோ 3 ஆக்சோ. ஹெப்ட் 4 ஈனல். புரியுதா? அகைன் நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை வந்து தெளிவா சொல்லித்தரேன். இன்னொரு வாட்டி கிளியரா கவனிங்க. ஸோ இப்போ இதுல என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? CHO கீட்டோன் இருக்கு, சாரி ஆல்டிஹைட் இருக்கு. அப்ப அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறமா C டபுள் பாண்ட் O ROR கீட்டோன் இருக்கு. ஓகே, 5 6 7. ஓகே, 6th பொசிஷன்ல நைட்ரோ குரூப் இருக்கு. 4thல எனக்கு டபுள் பாண்ட் ஈன் இருக்கு. 3rdல ஆக்சோ கீட்டோன் இருக்கு நமக்கு. அதே 4லயே நமக்கு மித்தைல் குரூப்பும் இருக்கு. ஸோ 4 மித்தைல், மூணுத்துலயும் 4 மித்தைல் வருது. 6 நைட்ரோ, 6 நைட்ரோ, இதுல 2 நைட்ரோ 5 நைட்ரோ தப்பு. 6 நைட்ரோ இதான் கரெக்ட். 3 ஆக்சி, 3 ஆக்சோ. ஓகே, ஹெப்ட் 7 கார்பன் இருக்கனால ஹெப்ட். 4 ஈன், 4வதுல டபுள் பாண்ட் இருக்கு. அண்ட் ஃபைனலா ஆல், ஏன்னா அது ஆல்டிஹைட் குரூப். ஓகே, சூப்பர்டா. இப்போ இதோட IUPAC நாமென்க்ளேச்சர் பாருங்க. ROR என்ன குரூப் இது? ஈத்தர். கரெக்டா? லாங்கஸ்ட் குரூப் இங்க நம்பர் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 1 2 3 இதான் லாங்கஸ்டா இருக்கு. இந்த சைடுல 1 2 ரெண்டு தான் இருக்கு. இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா CH3O அப்படின்னா அது வந்து மீத்தாக்சி குரூப். மீத்தேன் இருக்குல்ல, மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஆக்சிஜன் வந்தா அது மீத்தாக்சி. அந்த மாதிரி C6C2H5 C2H5O அப்படின்னா அது வந்து ஈத்தாக்சி. ஓகே, இந்த ஈத்தாக்சி குரூப் இருக்குல்ல C2H5 செகண்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்ப 2 ஈத்தாக்சி மீத்தீத் ப்ரோபேன். 2 ஈத்தாக்சி ப்ரோபேன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ கண்டிப்பா இப்போ கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களாம் பிரசன்ட் அப்படின்னு ஒரு ஃபயரை போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. லெட்ஸ் see physics. ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, டே 8 உடைய நம்மளுடைய அமரா பேட்ச்ல நீட் அண்ட் JEE ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக்ல இருந்து சார் நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ். ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். நேத்தெல்லாம் நான் கவனிக்கும் போது என்ன பார்த்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்ற பழக்கம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதை மட்டும் விட்டுற வேண்டாம்டா. டெய்லியுமே பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டே இரு, ஒரு நாள் கூட விடாத. சரியா? இப்போ நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ்ல இருந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து போட்டு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வந்து அதிகமாக கேட்பாங்க? இதை நான் ஒரு பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே பாரு, இப்போ நான் வந்து ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன். லெட்ஸே நான் A வெக்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த வெக்டார்ல எனக்கு 2 காம்போனன்ட் இருக்கும். சரியா? ஒன்று வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? ஒரு காம்போனன்ட் வந்து நான் என்ன சொல்ல போறேன்? ஐ வில் கால் இட் as மேக்னிடியூட். இன்னொரு காம்போனன்ட்டை வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவேன். இந்த யூனிட் வெக்டார் இருக்கு பாருங்க, இதுதான் பொதுவா வந்து என்ன அப்படின்னா டைரக்ஷன். ஸோ ஒரு ஸ்கேலார் எடுத்துக்கிட்டா, சாரி ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டா அதுல 2 காம்போனன்ட் இருக்கணும்.
ஒன்று வந்து என்ன அப்படின்னா மேக்னிடியூடு, இன்னொன்று வந்து டைரக்ஷன். அந்த டைரக்ஷனோட இன்னொரு பேர் தான் வந்து என்னது, யூனிட் வெக்டார். சரியா, இதை என்னைக்குமே மறந்துடாது. அப்போ யானியன் சார் எனக்கு இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கொஸ்டினை வந்து நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது நான் உனக்கு அழகாக சொல்லித்தரேன். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மேக்னிடியூடு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்க? ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ ஒரு வெக்டாரை பொதுவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி எழுத போறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு வெக்டார், ஒரு பேஜுக்கு இப்போ எனக்கு ஏ வெக்டார் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸா எக்ஸ் ஐ கேப்பு பிளஸ் ஒய் ஜே கேப்பு பிளஸ் கே அப்புறம் இசட் கே கேப் அப்படின்னு எடுத்து எழுதும். அப்ப இதோடைய மேக்னிடியூட் எனக்கு தெரியணும். இதோட மேக்னிடியூட் எனக்கு என்னன்னு தெரியணும்னா அப்ப நான் என்ன செய்வேன்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர்னு எடுத்து எழுதும். இதுதான் கண்ணா ஓகே மேக்னிடியூட கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. வேற என்ன சார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா யூனிட் வெக்டாருடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஓகே, क्वेश्चन என்ன கேட்பாங்க? ஃபைண்ட் த ஓகே வேல்யூ ஆஃப் யூனிட் வெக்டார். அப்போ ஒரு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அதுக்கான ஃபார்முலாவை நம்ம என்ன எழுதலாம்? ரொம்ப சிம்பிள். இங்கே கவனிய ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ டாட் ஏ கேப். இதுல ஏ கேப் தான் எனக்கு ஒரு யூனிட் வெக்டார். அப்போ அதை கால்குலேட் பண்ண நான் என்ன செய்யணும்னா ஏ வெக்டாரை மேக்னிடியூட் ஆஃப் ஏவால டிவைட் பண்ணணும். ரைட்டா? அப்போ நான் என்ன செஞ்சா போதும்? ஏ வெக்டார் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஓகே மேக்னிடியூட் போட்டு ரூட் ஆஃப் நான் வந்து என்ன செய்யணும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். ஓகே, இப்படி என்னால் என்ன செய்ய முடியும்? எடுத்து எழுத முடியும். இப்போ இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு பெரும்பாலான கொஸ்டின்ஸ் என்னது பெரும்பாலான கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. சரியா? இப்போ இது இல்லாம ரிசல்டன்ட்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி ரிசல்டன்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா அப்ப என்ன செய்யணும்? ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் அ வெக்டார் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா அப்ப நான் என்ன செய்யலாம்? என்கிட்ட இப்போ ஒரு பேஜுக்கு ரெண்டு வெக்டார் இருக்கு. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டான்னு எடுத்து எழுதும். இதுதான் வந்து ரிசல்டன்ட் ஆஃப் அ வெக்டாரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ பெரும்பாலும் வெக்டார்ஸ்னு வந்துடுச்சுன்னா இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸை இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் த வெக்டார் 3i cap plus 4j cap plus 5k cap. நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னாலே பேசிக் இவங்க நம்மள என்ன கேட்குறாங்கன்னா மேக்னிடியூட கேட்குறாங்க. அப்போ எனக்கு 3i cap plus 4j cap plus 5k cap இருக்குன்னா இப்போ நான் என்ன செய்ய போறேன்? இங்க ரொம்ப சிம்பிள். ஓகே, எனக்கு a உடைய வேல்யூ தெரியணும் அப்படின்னா அப்போ நான் என்ன சொன்னேன்? ஓகே, இங்க இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட்டும் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் இப்படி ரூட் எடுங்கன்னு சொன்னேன். அப்போ இங்க எக்ஸோட இடத்துல என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணா 9 பிளஸ் 4 ஸ்கொயர் பண்ணா 16 பிளஸ் 5 ஸ்கொயர் பண்ணா 25 which is எல்லாத்தையும் ஆட் பண்ணா அப்போ 50 வரும். அப்போ 50 நான் ரூட் எடுத்தா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5√2 கிடைக்கும். அப்போ 5√2 எங்க ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா பி ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுது. அப்போ இங்க சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 5√2. இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ உனக்கு வந்து ஒரு வெக்டார் கொடுத்துட்டு அதோட நியூமரிக்கல் வேல்யூ கண்டுபிடி அப்படின்றாங்கன்னா பேசிக்காக அவங்க கேட்கறது மேக்னிடியூட் என்னன்னு சொல்லு. எனக்கு மேக்னிடியூட் என்னன்னு தெரியல, நீ வந்து எனக்கு என்ன பண்ணும்? மேக்னிடியூட் என்னன்னு சொல்லு. இதான் கேள்வி. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, if x and y components of a force are 2 Newton and minus 3 Newton. ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஃபோர்ஸ் உடைய x காம்போனன்ட் வந்து இவங்க என்ன சொல்றாங்க? 2 நியூட்டன். இப்போ x காம்போனன்ட்னு சொல்லிட்டாலே அதுக்கு i கேப்னு போடணும். அதே மாதிரி y காம்போனன்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க which is -3 நியூட்டன். இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? j கேப் அப்படின்னு போடணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபோர்ஸ் உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஃபோர்ஸ் உடைய வேல்யூ எடுத்து நான் எழுதும்போது ஃபோர்ஸ் F வெக்டார் ஈக்குவல் டு
fx I cap plus fy j cap. இப்போ இதுல நான் fz போடணுமா சார்? தேவையில்ல. ஏன்னா क्वेश्चनல அது கொடுக்கலனா 0 அத போடணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இங்க பாரு f vector is equal to fx உடைய வேல்யூ வந்து என்னது? 2 நியூட்டன் I cap plus fy. so fy வந்து மைனஸ்ல இருக்கு. அப்ப நான் வந்து அங்க என்ன செய்ய போறேன் அப்படினா -3 நியூட்டன் j cap அப்படினு எடுத்து எழுத போறேன். அவ்வளவுதான் விஷயம். இப்படி எடுத்து ஆட் பண்ணனா வேலை முடிஞ்சு. சரியா? சோ இந்த வேல்யூஸை கரெக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படினா எடுத்து எழுதணும். ஓகே? இந்த I cap j cap இங்க போடணும்னு அவசியம் இல்லை. நான் உனக்கு அத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொன்னேன். சரியா? f of x 2 நியூட்டன் f of y வந்து -3. அப்போ எப்பயுமே x க்கு தான் I cap வரணும், y க்கு தான் j cap வரணும்ன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப எந்த ஆப்ஷன் இங்க வந்து மேட்ச் ஆகுது பாரு, 2 நியூட்டன் I cap, அதாவது 2 I cap -3 j cap. அப்போ a ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. அப்ப இதுல கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படினா a தான். ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் இல்லையா? இப்போ அடுத்த ப்ராப்ளம்க்கு வருவோம். one of the rectangular components of a vector. என்கிட்ட வந்து ஒரு வெக்டார் இருக்கு. அந்த வெக்டாரோட வேல்யூ 60 km/h னு கொடுத்திருக்காங்க. அதோட one of the components, இப்போ ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டா அதுல 2-3 காம்போனன்ட் இருக்கலாம், x y z. இப்போ அதுல one of the components, அதுவும் இது ரெக்டாங்குலர்னு சொல்றாங்க. ரெக்டாங்கிள்னா ரெண்டு தான் இருக்கும், x axis இருக்கும் y axis இருக்கும். ரெக்டாங்கிள் 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அது. இப்போ நான் என்ன செய்ய, அதுல one of the component வந்து 30 km/h னு எடுத்துக்கிறேன். அப்போ அதுல இருக்கிற இன்னொரு காம்போனன்ட் என்னவா இருக்கும்? சரி, இதுல இது x காம்போனன்ட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, நானே அசியூம் பண்றேன். நீ y காம்போனன்ட்னு வச்சு போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஷூரா நல்லா தெரியும். அது வந்து என்ன அப்படின்னா, இந்த பார், இப்போ எனக்கு இந்த வெக்டாருடைய வேல்யூ v வந்து தெரியணும்னா அப்போ ரூட் ஆஃப், ஓகே, ஆன்சர் வந்து என்னது? ரூட் ஆஃப் v(x² + vy². இதுதான் ஃபார்முலான்னு எனக்கு தெரியும். v உடைய வேல்யூ என்ன கொடுத்தாங்க? 60. ரூட் ஆஃப் vx உடைய வேல்யூ, ஓகே, which is 30² பிளஸ் இங்க வந்து vy². இப்போ இந்த ரூட்டை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா ஸ்கொயரா மாறிடும். அப்போ 60² is equal to 30² plus vy. சரியா? இப்போ ஓகே, நம்ம வந்து என்ன செய்யலாம்? 60 ஸ்கொயர் பண்ணலாம், which is 3600, okay, equal to 900 minus vy. 900 இந்த பக்கம் எடுத்தோம்னா சப்ட்ராக்ட் ஆகும். அப்போ 2700, okay, equal to எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா vy அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். சரியா? vy. ஸோ அதுவும் என்ன, vy ஸ்கொயர் ஓட்டேன் பத்தியா? இங்கேயே நான் ஸ்கொயர் ஓட்டேன், சாரி, இந்த இடத்துல இருந்தே ஸ்கொயர் வந்துருக்கணும். நல்ல தப்புன்னு பார்த்தேன். இப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆயிடும்? ரூட் ஆஃப் 2700 equal to vy. இப்போ 2700 நம்ம ரூட் எடுப்போம். அப்ப 300 into 9, 3 into 100 into 9 பிரிச்சு எழுதலாம். சரியா? நான் வந்து இதை என்ன செய்ய போறேன்? 3 into 100 into 9 vy க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ 9 வந்து 3 எடுக்கலாம், 100 10 எடுக்கலாம். அப்போ 30 √3 தான் வந்து vy உடைய வேல்யூ. சரியா? அப்ப இப்போ கிராஸ் செக் பண்ணி பாரு. 30 √3 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? பி ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப இங்க பி ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். சரியா? இப்ப அடுத்த क्वेश्चन. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட 0.5 I cap plus 0.8 j cap அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இது வந்து என்ன சொல்றாங்க? ஒரு யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இதுல ck capன்னு இருக்கு. அப்ப இந்த c உடைய வேல்யூ என்னன்றதான் கேள்வி. ஒரு யூனிட் வெக்டார் அப்படினாலே அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? For a unit vector giver, நான் உனக்கு சொல்லி தரேன். root of x² plus y² plus z² உடைய வேல்யூ 1 க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் அது ஒரு யூனிட் வெக்டார் 1. சரியா? அப்ப இங்க வந்து நம்ம என்ன செய்யலாம்? 0.5 whole square plus 0.8 whole square plus அதுக்கப்புறம் வந்து c, அவ்வளவுதான். c வந்து ஸ்கொயர்ல போட்டு போய் ஈக்குவல் டு 1. சரியா? இப்போ என்ன ஆயிடும்னா இந்த ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா இட் ஸ்டில் ரிமைன்ஸ் 1. அப்ப 0.25 plus 0.64 plus c² is equal to 1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோ. அப்ப c² is equal to 1 minus 0.89. அப்ப c² is equal to 0.11. c உடைய வேல்யூ ரூட் ஆஃப் 0.11. அவ்வளவுதான். அப்ப எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாரு? A ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ரூட் ஆஃப் 0.11.
ஓகே, எல்லாமே இதை அழகா ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோ. ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை, ஜுஜுப்பி சம்மு தான் இதெல்லாம். வாட் இஸ் த யூனிட் வெக்டார் அலாங் ஐ கேப் பிளஸ் ஜே கேப்? அகெயின் ஒரு யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டாரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்க சொன்னா என்ன ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்தேன்? ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை ஏ வெக்டார் உடைய மேக்னிடியூட் இல்லையா? அப்போ இங்க பாரு, ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டாருக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்? ஐ கேப் பிளஸ் ஜே கேப் டிவைடட் பை டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். ஏன் வந்து 1 ஸ்கொயர்? ஏன்னா இங்க ஐக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னா நான் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஐக்கும் ஜேக்கும் முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அங்க 1 இருக்குன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ யூனிட் வெக்டார் ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் பிளஸ் ஜே கேப் டிவைடட் பை ரூட் ஆஃப் 2. எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாரு. அப்ப ரூட் ஆஃப் 2னா மறுபடியும் ஏ ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது. நிறைய ஏ வருதோ. சரி, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு 6 கொஸ்டின் போடும், குட்டி குட்டி சம்பு தானே. ஜஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின், சரியா? சோ இப்போ இது என்ன கொஸ்டின் சார்? இங்க பாரு, என்கிட்ட 2 ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து F1 வெக்டார், இன்னொன்னு F2 வெக்டார் ஆர் ஆக்டிங் அட் ரைட் ஆங்கிள்ஸ். அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா, சரியா? மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் என்னவா இருக்கும்? அப்ப நான் ரிசல்டன்ட்டை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து என்னது? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab cos θ. இப்போ r is equal to a ஓட இடத்துல ஒரு மேக்னிடியூட் என்ன? F1. so F1 ஸ்கொயர் பிளஸ் இன்னொன்னு F2 ஸ்கொயர் பிளஸ் 2 F1 F2 cos 90. cos 90 என்ன வரும்? 0. அப்ப இந்த மொத்த டேர்மும் 0. அப்ப r is equal to root of F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் மட்டும்தான் மிச்சம் இருக்கும், சரியா? அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாரு. அப்ப எனக்கு B ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ஓகே, பரவாயில்ல, B ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணு, இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த சிம்பிளான சம்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாரு. ஓகே பசங்களா, யாருக்காவது நீட்டு ரிப்பீட்டர் கோர்ஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னா, நம்ம வேதாந்தூர்ல, சென்னையில், கோயம்புத்தூர்ல, திருச்சியில், மதுரையில் எல்லா இடத்துலையுமே நீட் ரிப்பீட்டர் ப்ரோக்ராமுக்கான அட்மிஷன்ஸ் இப்போவும் போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் வேணுமோ நீங்கள் எல்லாருமே அதில் போய் ஜாயின் பண்ணலாம் ஒரு ரெடியூஸ்டு ஃபீஸில், சரியா? இப்போ அதுக்கு IVSAT நாங்கள் ஒரு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறோம்டா. அந்த எக்ஸாமில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல 90% வரைக்கும் டோட்டல் ஃபீஸில் கன்செஷன் கிடைக்கும், ஃபீஸ் கம்மியாகும். அதுக்கான லிங்க் எல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சரியா? ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். இந்த தாம்பரமில் இருக்கிற பிரான்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஒரு 50,000 ஃபீஸில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அட்மிஷன் போட்டுருக்கோம் ரிப்பீட்டர் பிரான்ச்சுக்கு. பெரம்பூர் பிரான்ச்லேயும் நிறையா அட்மிஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் டேக் தோஸ் சீட்ஸ். மற்ற இடம்லாம் இப்போ ஆவடி இந்த மாதிரி ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் வி ஹேவ் சீட்ஸ், சரியா? ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ யூ ப்ளீஸ் ஜாயின் தர். ஓகே, ஸோ நாளைக்கு இதே மாதிரி பார்க்கலாம். கமெண்ட் பண்ணு, யாரெல்லாம் ஃபுல்லாக கவனிச்சோ ப்ரெசன்ஸர்னு கமெண்ட் பண்ணு. 1-2 கிளாஸ்லாம் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, கண்டினியூ பண்ணிட்டு வந்து விட்ட கிளாஸாக அப்புறம் பார்த்துக்கலாம். யார் சண்டேல பார்த்துக்கலாம், யார் லீவ் கிடைக்கும் போது பார்த்துக்கலாம். மற்றபடி மற்ற கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இரு, சரியா? பாய் பாய், நாளைக்கு பார்ப்போம்.